விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில வந்து ஜிஎஸ் படிக்கணும், ஈவினிங் டெக்னிக்கல் படிக்கணும், இந்த 4 ஹவர்ஸ் இது படிக்கணும், அது படிக்கணும்னு இருக்கும். ஆனா வந்து படிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த டைம்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இப்ப இந்த டைம் வந்து எனக்கு ஜிஎஸ் தான் படிக்கணும்னு தோணும். இல்ல இந்த ஹிஸ்டரி தான் படிக்கணும்னு தோணும். அந்த மாரி தோணும்போது நான் என்ன சப்ஜெக்ட் எனக்கு படிக்கணும்னு தோணுதோ அத படிப்பேன். பிளான் படி தான் படிக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள என்ன இன்னைக்கு இப்ப படிக்கணும்னு தோணுது, இப்ப எனக்கு படிச்சா எது எனக்கு புரியும்னு தோணுதோ, அந்த சப்ஜெக்ட் தான் படிப்பேன். அதே மாரி எல்லா நாளும் ஆ 2மே பேரலலா படிக்கிற பெர்சன் நான் கிடையாது. ஒ ஒரு நாளைக்கு ஃபுல்லா டெக்னிக்கல் கூட படிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஜிஎஸும் படிச்சிருக்கேன். ஆ ஆனா 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா என்னோட சக்சஸ் இவ்ளோ டிலே ஆனதுக்கு காரணமே, ஜிஎஸ் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால தான். அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன், அ டெக்னிக்கல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, ஜிஎஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து தான் படிக்கிறீங்க. இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜிஎஸ்க்கு நெறைய ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து மேத்ஸ்ல 25 ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ் சார் சொல்ற மாரியே தான். எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நெறைய வெயிட்டேஜ் இருக்குமோ, அத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.